தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பதற்கான காரணம் என்ன? திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என 2 மூலவர்கள் இருக்காங்க. திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என 2 மூலவர்கள் இருப்பதாலும் சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறாங்க. திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருப்பது இந்த தலத்துக்கு வீரபாகு பட்டினம் என பெயர் உண்டு. திருச்செந்தூர் தலத்தில் வீரபாகு தேவருக்கு பூஜைகள் நடந்தப்பட்ட பிறகு மூலவருக்கு பூஜைகள் நடத்தப்படும். மூலவர் சுப்பிரமணியருக்கு தினமுமே தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கிறாங்க. சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிறம் கொண்ட ஆடைகள் அணிவித்து வராங்க. இங்கு மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்கு. உள்ளே சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை காணலாம். இந்த அறைக்கு பாம்பறை என்ற பெயரும் இருக்கு. திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கு. இந்த குகைக்கு முன்பு இருக்கக்கூடிய சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என சொல்லப்படுது. திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவில் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் 157 அடி உயரம் கொண்டது. திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் 83 திருப்புகழ் பாடல்களை பாடியிருக்காரு. இந்த பாடல்களை பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் கோவிலில் பிரணவ வடிவம் ஓம் எனும் வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. மூலவருக்கு பக்தர்கள் தங்க அங்கி அணிவித்து வராங்க. இந்த வழிபாட்டின் போது மூலவருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரம், 60 அடி அகலம் கொண்டிருக்கு. 124 தூண்கள் இதை தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன் இருக்கக்கூடிய இடம் மணியடி என அழைக்கப்படுது. இங்கு நின்று சுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக கருதப்படுது. 4 கிணறு 24 அடி ஆழத்தில் இருக்குது. இங்கு நீராடிய பிறகு கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் கோவிலில் திருப்பணிக்காக மௌனசாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி மூவருமே தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சிருக்காங்க. அவர்களது சமாதி 4 கிணறு அருகே இருக்குது. இந்த திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலின் கடையோரத்தில், அதாவது அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் என அழைக்கப்பட்டது. பின்னர் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுது. இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் துண்டிகை விநாயகர் கோவில் இருக்குது. விநாயகரை வணங்கிய பின்னர் தான் முருகப்பெருமானை வணங்க செல்ல வேண்டும். முருகப்பெருமான் வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்று சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மாப்பாடு என்ற இடமாக இருக்குது. இது மணமாடு என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் எனும் நிர்மலா பூஜை இங்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கடற்கரை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூரில் தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானதாகும். முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டது. இது மட்டுமின்றி இந்த தல இறைவன் ஞானத்தை அருளி தீயவைகளில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று என பெயர் கொண்ட தலம் என்ற சிறப்பும் திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு. இங்கு சிவந்த நிறம் உடையவன் அவன் உயர்ந்திருக்கக்கூடிய தலம் என்பதால் செந்தில் என அழைக்கப்படுது. இங்கு ராஜகோபுரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கோவில் முருகனுக்கு படைக்கப்படக்கூடிய இங்கே நெய்வேத்தியங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு போன்றவை, தினைமாவு ஆகியவை சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது.
முருகனின் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க? அறுபடை வீடுகளில் நீங்கள் எந்த கோவிலுக்கு அதிகமாக போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர். படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. சூரபத்மன் என்னும் அரக்கனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் என மாறியிருக்கு. இதுபோல இந்த ஊர் திருஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என மாறியிருக்கு. சிலப்பதிகார குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவ யோகி போல காட்சி தராரு. முருகனின் பின்புறம் இருக்கக்கூடிய இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்து வந்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. இதற்கு முதல்ல பூஜை செய்யப்பட்ட பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சொல்றாங்க. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருக்காரு. அவருடைய தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி காட்சி தருவதாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமுமே உச்சி கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுது. இதற்கு கங்கை பூஜை என அழைக்கப்படுவதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கோவில் வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் செய்து வராங்க. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலைகள் தீரும் என சொல்லப்படுது. கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் திருமணமும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது. இந்த கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 2 மூலவர் இருக்கிறதாகும். இங்கு சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறாங்க. திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் இந்த தலத்துக்கு வீரபாகு பட்டினம் என பெயர் வந்திருக்கு. வீரபாகு தேவருக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு மூலவருக்கு பூஜைகள் நடத்தப்படுவதாகும். மூலவர் சுப்பிரமணியருக்கு தினமுமே தூய வெண்ணிற ஆடையை அணிவிக்கிறாங்க. சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிறம் கொண்ட ஆடைகள் அணிவித்து வருவதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்குது. உள்ளே சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நம்ம காணலாம். இந்த அறைக்கு பாம்பறை என்ற பெயரும் இருக்கிறதாகும். திருச்செந்தூர் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்குது. இந்த குகைக்கு முன்பு இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என சொல்லப்படுது. திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. இவற்றில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் 157 அடி உயரம் கொண்டதாகும். திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் 83 திருப்புகழ் பாடல் பாடி இருக்காங்க. இந்த பாடல்களை பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.